சண்முகம் வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்ருக்க பரணி வந்துட்டு எவ்வளோ நல்லா இதைய பார்த்துட்டு இருப்பானோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்புறமா வந்துட்டு முதல்ல எடுத்து வைடா இதெல்லாம் உனக்கு எப்போ பாரு இந்த கணக்கு இதை தான் நான் வேறு என்ன பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதான் எல்லா தங்கச்சிங்களையும் வந்துட்டு சரி பண்ணல. வீரா பிரச்சனையும் சரி ஆயிடுச்சு. இப்போ கண்டிக்க மாட்டேன் தான் அவளுக்கும் ஒரு 5-6 வருஷம் ஆகும். பொண்டாட்டிக்கு என்றைக்கு தான் வந்துட்டு நீ முன்னெடுக்கணும் கொடுக்க போகிற எனக்காக என்றைக்கு வாழ போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை என்னென்ன பிரச்சனை இப்போன்னு சொல்லி கேட்காங்க. ஏன்னால நம்ம 2 பேரும் காலகாலத்தில் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேட்க, அவ்வளோதான் இல்லை கண்டிப்பாக ஆரம்பிச்சிடுவோம். எனக்கு ஒன்றும் இதுவும் கிடையாது. இன்னும் 2 நாள் பொறுத்துக்கோ. இந்த பட்டாசு கடை இது முடிஞ்சிச்சுன்னா உங்கள் அண்ணன்கிட்ட வாங்கின கடனை அடிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏன்னா இப்படியே சொல்லிட்டு இருப்பியா ப்ளீஸ் 2 நாளில் சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே கணக்கு பார்த்தலான்னு 2 பேர் சந்தோஷமாக கணக்கு பார்த்துட்ருக்காங்க. மறுநாள் வந்துட்டு இங்கே எசக்கியும் வீராவும் சேர்ந்து விளக்கெல்லாம் தேய்ச்சிட்ருக்காங்க. பீதாம்பரி பவுட்ரு வச்சுட்டு அது ஒரு ஆடு போலியாக தேய்ச்சி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க. சண்முகத்தோட அப்பா வந்துட்டு எல்லாருக்கும் திருநீர் வச்சுட்டு வராங்க. குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே. அப்புறமா சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் எல்லாம் ஃபுல்லாக சாப்பாடு போட்டிருக்குறாங்க. சாப்பாடு போட்டு சாப்பிட சொல்லி இது பண்ணுறாங்க. அப்புறமா கல்யாணத்தில் தான் ஒருத்தர் ஊட்டி விட்டுக்க முடியல. அதெல்லாம் எங்கேருந்து எல்லோரும் வந்துட்டு இது பண்ணி கல்யாணம் தானே பண்ணோம். ஒருத்தர் கூட கொஞ்சம் கரெக்டாக கல்யாணம் நடக்கலேன்னு பரணி சொல்ல, அப்போ வந்துட்டு எல்லோரும் ஊட்டி விட சொல்கிறேன், ஃபோட்டோ எடு உடன்குடின்ற மாதிரி ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. அப்போ வீராவை முதல்ல ஊட்டி விட சொல்லி அவங்க அப்பா சொல்ல, வீரா வந்துட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது, அதுவும் இவனுக்கெல்லாம் ஊட்டி விட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் எப்படி ஊட்டி விடணும்னு சொல்லி தரேன்னு பரணி வந்துட்டு சண்முகத்துக்கு ஊட்டி விடுறாங்க. அப்புறமா நம்ம ரத்னா வந்துட்டு அறிவுக்கு ஊட்டி காமிக்கிறாங்க. இதே மாதிரி வந்துட்டு முத்துப்பண்ணி வந்துட்டு இலை குழந்தைக்கு எப்போ ஊட்டு கற்றுக்க போகிற நீ எனக்கு ஊட்டி விடு அப்படின்ற மாதிரி எசக்கி சொல்ல, எசக்கிக்கு முத்துப்பாண்டி சொல்ல, அப்புறம் எசக்கி முத்துப்பாண்டி கூட்டி விடுறாங்க. அதான் எல்லோரும் பண்ணிட்டாங்க நீயும் ஊட்டி விடுன்னு சொல்ல அப்படியே தப்பி விடுறாங்க. சிவபாலன் வாயில் வீரா எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறாரு. நம்ம உடன்குடி சந்தோஷமாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெடி போடுறதுக்காக வெளியே வராங்க. இது வெடி போடுறதுக்கான ப்ரொசீஜர் 2 பக்கமும் வந்துட்டு 30 அடி தள்ளி வந்துட்டு 2 பேரை நிற்க வைக்கணும். ரோட்டில் வேறு யாரும் வரக்கூடாது பட்டாசு வைக்கிற டைமில். அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் அங்கேயே நிற்க வைக்கணும். ஒரு பக்கம் வந்துட்டு வீட்டுக்கிட்டேயே வைக்கக்கூடாது, அதே மாதிரி நான் ரோட்லேயே வைக்கக்கூடாது, தெருக்கு ஓரத்தில் தான் வைக்கணும், இவ்வளோ டெசிபலில் தான் இருக்கணும், அங்கேருந்து ஓடி வரத்துக்கான வழி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், கல் கில்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும், அப்படி விழுந்துட்டோன்னா நம்மளுக்கு அடிபட்டுரும்ல அதையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா மெஷர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. அட போல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்துட்டு டக்குன்னு ஒரு வாளாக எடுத்து கையில் வந்துட்டு அப்படியே பற்ற வச்சு தூக்கி போடுறாரு. எல்லோரும் பதறி போய் அங்கங்கே போய் நின்றுக்கிறாங்க. செம்மையாக வெடிச்சு செதறது சூப்பராக. அப்புறமா அடுத்தடுத்து வைக்கலான்னு எல்லாருமா சேர்ந்து ஒன்று வந்துட்டு சூப்பராக சந்தோஷமாக வந்துட்டு வச்சுட்ருக்காங்க. குடும்பமே சேர்ந்து அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.